எனவே நாங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதனாலதான் அட்டாக் பண்றோம் இந்த நிமிஷம் வரைக்கும் இஸ்ரேல் சொல்றாங்க. எனவே இப்ப நாங்க ஆட்சியில இல்ல, நாங்க ஆட்சியை கையில கொடுத்துட்டோம். இனிமேலும் ட்ரோன் தாக்குதல், அந்த தாக்குதல், இந்த தாக்குதல், யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் அவர் அறிவிக்கிற நேரத்தில் மேலதிகமாக சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இவங்க ஆட்சியை கொடுத்துட்டாங்கிறதுக்காக இனிமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அரசியலை கைவிட்டு விட்டார்கள் அல்லது ராணுவ பங்களிப்பை கைவிட்டு விட்டார்கள், இப்படி யாருமே உலகத்தில் புரிஞ்சுக்கிறாதியே என்று சொல்லக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் ஹானி மஹமூத் அவங்க மாறாக காசாவில் இருக்கக்கூடிய உள்ளக நேரடி குடிமை அரசாங்கத்தில் இருந்து அவர்கள் பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்கள் என்று அர்த்தம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளிடம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாரிய இன அழிப்பு தாக்குதல்களை நடத்தியது நமக்கெல்லாம் தெரியும். இந்த தாக்குதல்கள் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் போடப்பட்ட குண்டுகளை விட அதிகமான குண்டுகள் காசா பகுதியில் போடப்பட்டது என்று பேசப்படுகிற அளவுக்கு நிலைமை உச்சத்தை தொட்டிருந்தது. லட்சக்கணக்கான அப்பாவிகள் கொல்லப்பட்டு லட்சக்கணக்கான அப்பாவிகள் படுகாயம் அடைந்த ஒரு பாரிய யுத்தமாக இந்த யுத்தத்தை நம்ம பார்க்க முடியும். முழு காசாவுமே அழிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் பாலஸ்தீன அப்பாவிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை கைவிடவில்லை. மீண்டெழுவோம், மீண்டும் எழுவோம் என்கிற அடிப்படையில் காசா மீண்டெழுந்து கொண்டிருக்கிறது, மீண்டும் எழுந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது பாலஸ்தீனத்தின் காசாவினுடைய வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பமாக இன்றைய நாளில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தை ஆண்டு வந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைய நாள் தங்களுடைய ஆட்சியை ஒப்படைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். 2017 இருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான் ஆட்சியை பொறுப்பேற்று நடத்தி வந்தார்கள். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருந்தார்கள். காசாவில் மட்டுமல்ல, வெஸ்ட் பேங்கிலும் அவர்கள்தான் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் வெஸ்ட் பேங்கினுடைய ஆட்சியை அங்கிருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸினுடைய ஃபத்தாஹ் அமைப்பினர் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இஸ்ரேலுடைய ஆதரவோடு அவர்களை அதை தக்க வைத்துக் கொண்டார்கள். இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய எதிர்ப்பையும் மீறி 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்தின் காசா பகுதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆட்சி செய்து வந்தது நமக்கெல்லாம் தெரியும். இந்த 2 ஆண்டு கால யுத்தத்தை பொறுத்தவரையில யுத்தத்தில் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை மொத்தமாகவே அழிக்கப் போகிறோம், அதே மாதிரி பாலஸ்தீன காசாவினுடைய ஆட்சியை மொத்தமாக வீழ்த்த போகிறோம் என்று சொல்லித்தான் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் காசாவினுடைய ஆட்சியை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளை அவர்களால் அழிக்க முடியவில்லை. ஒட்டுமொத்த தோல்வியை அவர்கள் அடைந்தார்கள். காசாவை அழித்ததை தவிர, காசாவினுடைய கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே தவிர காசாவினுடைய ஆட்சியையோ பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரையோ அவர்களால் அழிக்க முடியாமல் போய்விட்டது. எனவே காசாவில் மொத்த தோல்வியை சந்தித்தது இஸ்ரேல். இந்த நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வரும் விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு காசாவுக்கான ஒரு அமைதி வாரியம் அமைக்கப்பட்டது. இந்த அமைதி வாரியத்தில் ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனைகள் பிரகாரம் இருதரப்பும் ஒப்புக்கொண்ட அடிப்படையில் காசாவில் யுத்தத்தை நிறுத்துவது, காசாவை மீண்டும் டெவலப் பண்ணுவதற்காக, காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைதி வாரியத்திடத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உள்நாட்டு ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும். உள்நாட்டு அதிகாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய தீர்மானமாக இருந்தது. அதை பாலஸ்தீன போராட்ட அமைப்புகளும் ஒப்புக்கொண்டார்கள். குறிப்பாக கத்தர்ல நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள், ஈஜிப்ட்ல நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அதை அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். ஆயுதத்தை கீழே வைக்க முடியாது, ஆயுதம் எங்களிடம்தான் இருக்கும், பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனியர்கள் தான் ஆள வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய
அமைதி வாரியத்தில் இருக்கக்கூடியவங்களும் பாலஸ்தீன காசாவினுடைய பகுதியை ஆளுகிறவர்கள் பாலஸ்தீனியர்களாக இருக்க வேண்டும். எனவே அந்த ஆட்சி மிக திருப்திகரமான ஆட்சியாக இருந்து பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அதற்கென்றொரு இராணுவம் உருவாக்கப்பட்டால் அவர்களிடத்தில் மொத்தமாக நாங்கள் ஆயுதத்தை ஒப்படைத்து விட்டு ஓய்வு பெறுவதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது என்பதை பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் கிட்டத்தட்ட 14 அமைப்புகளை ஒன்றிணைத்த ஒட்டுமொத்த அமைப்பும் இந்த பதிலையே தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாள் திங்கட்கிழமை பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் மொத்தமாக காசாவினுடைய ஆட்சியை நாங்கள் ஒப்பந்த பிரகாரம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஆயுதங்களை ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக போரினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளில் காசா அமைதி வாரியம் என்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைதி வாரியத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு ஆட்சியை பொறுப்பேற்க இருக்கிறார்கள். இது 20 ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாற்றமாக பார்க்கப்படுகிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய அரசாங்கத்தின் அவசர கால குழுவினுடைய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது அல் பர்ரா அவர்கள் இன்றைக்கு ஊடகங்கள்ல பகிரங்கமாக பேசியிருக்கிறார். இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார். நிர்வாக மாற்ற செயல்முறையை எளிதாக்குவதற்காகவும் 2 தரப்பிலே நிர்வாக மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, அதை எளிதாக்குவதற்காகவும் எங்களுடைய பதவியிலிருந்து அதிகாரபூர்வமாக ராஜினாமா செய்வதற்காகவும் நாங்கள் இந்த நடைமுறையை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய முகமது அல் பர்ரா அவங்க அரசாங்க அவசரகால குழுவை கலைப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த குழு கலைக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட காசா மக்களை கொண்ட குழு உடனடியாக ஆட்சி பொறுப்பை எடுக்க வேண்டும். யுத்தம் நடந்தது, யுத்தத்திலும் நாங்கள் நாட்டை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டிருந்தோம், யுத்தத்திற்கு பிறகும் இந்த நிலைமை வரைக்கும் நாட்டை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறோம், இனியும் அது கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக பதவியேற்க வேண்டும் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிற அதே நேரம் காசா நிர்வாகத்திற்கான தேசிய குழு NCAG சொல்லுவாங்க, இவங்க தான் இனிமே காசாவினுடைய பகுதிகளை பொறுப்பேற்று அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அந்த குழுவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் தான் அவர்கள் விரைவாக பதவியேற்க வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் அவசரகால ஆட்சிக்குழுவின் தலைவர் முகமது அல் பர்ரா அவர்கள் இந்த செய்திகளை தெரிவித்திருக்கிறது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவை முற்றுகையிடுவது அல்லது காசாவை ஆக்கிரமிப்பதை நிறுத்துவதற்காகவும் இன அழிப்பு யுத்தத்திற்கான எந்த ஒரு சாக்கு போக்குகளையும் இனிமேல் இஸ்ரேல் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் காசாவினுடைய பகுதிகளினுடைய பொறுப்பை இனி ஏற்கப் போவதில்லை என்ற புதிய நடைமுறையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனா காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தானே ஆட்சியில் இருக்கிறாங்க, எனவே நாங்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதனால தான் அட்டாக் பண்றோம் இந்த நிமிஷம் வரைக்கும் இஸ்ரேல் சொல்றாங்க. எனவே இப்ப நாங்க ஆட்சியில் இல்லை, நாங்க ஆட்சியை கையில் கொடுத்துட்டோம், இனிமேலும் ட்ரோன் தாக்குதல் அந்த தாக்குதல் இந்த தாக்குதல் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் அவர் அறிவிக்கிற நேரத்தில் மேலதிகமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவில் இருந்து அல் ஜசீராவுக்கு செய்தி வழங்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் ஹானி மஹமூத் அவர்கள் அல் ஜசீராவில் இது தொடர்பாக காசாவினுடைய நடைமுறைகளை பற்றி மிக தெளிவான ஒரு செய்தியை இன்றைக்கு அறிக்கை செய்திருந்தார். அந்த செய்தி அல் ஜசீரா ஒரு பரபரப்பான செய்தியாகவும் வெளியிட்டுக் கொண்டிருந்தது. ஹானி மஹமூத் அவங்க இது தொடர்பாக பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய இந்த அறிவிப்புங்கிறது அரசியல் ரீதியாக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுத்து போவதற்காகவும் பல மாதங்களாக இங்கு அதிகரித்து வரக்கூடிய அதிகார வெற்றிடத்திற்கு பிறகு தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய குழு காசா பகுதிக்கு வந்து பொறுப்பேற்பதற்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடமிருந்து வழங்கப்படுகிற ஒரு சலுகையின் ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஹானி மஹமூத் அவர்கள் அல் ஜசீராவுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த செய்தியை சொல்றாரு. தொழில்நுட்ப குழு வரணும், அவங்க பொறுப்பெடுத்து அடுத்த அபிவிருத்தி திட்டங்களை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த சலுகையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதோட பேச்சுவார்த்தைகளையும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டி இருக்குது, அதற்காகவும் இது கொடுக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியவர் இந்த நடவடிக்கைகள் காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய அரசியல் அல்லது இராணுவ பங்களிப்பை கைவிடுகிறது என்று அர்த்தம் அல்ல. மிக தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் என்று கேட்டா,
இவங்க ஆட்சியை கொடுத்துட்டாங்கிறதுக்காக இனிமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அரசியலை கைவிட்டு விட்டார்கள் அல்லது ராணுவ பங்களிப்பை கைவிட்டு விட்டார்கள், இப்படி யாருமே உலகத்துல புரிஞ்சுக்கிறாது என்று சொல்லக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் ஹானி மஹமூத் அவங்க மாறாக காசாவில் இருக்கக்கூடிய உள்ளக நேரடி குடிமை அரசாங்கத்தில் இருந்து அவர்கள் பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்கள் என்று அர்த்தம். கான் போடுறது அல்லது ட்ரைனேஜை ரெடி பண்ணுறது, ஸ்கூல்ஸுகளை கட்டுறது, இந்த மாதிரி அபிவிருத்தி பணிகள், பொதுமக்களுக்கு தேவையான அபிவிருத்தி பணிகள் இருக்குதா இல்லையா, அந்த பணிகளில் இருந்து அவங்க ஓரமாகறாங்களே தவிர அரசியல்ல இருந்து ஓரமாகவும் இல்லை, இராணுவத்திலிருந்து அவங்க ஓரமாக போறதும் இல்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு என்சிஏஜியினுடைய, அதாவது தேசிய கவுன்சில் இருக்குதா இல்லையா, பாலஸ்தீன நாட்டினுடைய இந்த காசாவினுடைய அபிவிருத்தி பணிகளுக்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பினுடைய தலைவர் இதை வரவேற்றிருக்கிறார் என்கிற செய்திகளும் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிக்குள் நுழைவதற்கு இதுவரைக்கும் இந்த காசா அமைதி வாரியத்தினுடைய நிர்வாகத்திற்கு இஸ்ரேல் தடை விதித்துக் கொண்டு வந்தது. காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க உள்ள நுழையணுங்கிறீங்க, ஆனா ஆட்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்டே இருக்குது, எனவே அவங்க ஆட்சியை கைவிட்டா தான் அவங்கள உள்ள அனுப்புவோம்னு இருந்தாங்க. இப்ப அவங்க ஆட்சியை கைவிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது பாலஸ்தீனத்திற்கான காசாவுக்கான அமைதி வாரியத்தின் உறுப்பினர்களை இஸ்ரேல் உள்ளே அனுமதித்தாக வேண்டி இருக்கிறது. அபிவிருத்தி பணிகளை தொடர்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையை கட்டுப்படுத்தக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய ஃபத்தாஹ் அமைப்பினரும் நேரடியாக காசாவை ஆளுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் ஃபத்தாஹ் உள்ள வந்து ஆட்சி பண்ணவும் முடியாதுன்னும் போது அப்ப தொழில்நுட்ப குழு வந்து ஆட்சி பண்ணட்டும், ஆனா அவங்க பலஸ்டைன் மக்களாக இருக்கணும் என்கிற நிபந்தனை அடிப்படையில் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் இங்கே நடந்திருக்கிறது. தவிர இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி வருவாங்க, இப்ப பாத்தீங்களா இப்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆட்சியெல்லாம் கிடையாது என்று யாராவது சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது அவங்களோட மன திருப்திக்கு சொல்லிக்கிறாங்க அர்த்தம். யுத்தத்தினால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெல்ல முடியவில்லை, யுத்தத்திற்கு பின்பதாகவும் அவர்களை வெல்ல முடியவில்லை, அவர்களுடைய ஆயுதங்கள் அவர்களிடமே இருக்கிறது, அவர்களுடைய பங்கர்களுடைய ப்ளூ பிரிண்ட்டை கூட தரமாட்டோம்ட்டாங்க. இஸ்ரேல் என்ன பண்றான்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய பங்கர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதுல ப்ளூ பிரிண்ட்டை தாங்கன்னு கேட்கிறாங்க, அதை கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனவே அவர்களுடைய அதிகாரம் அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. அரசியல் ரீதியாக உள்ளக அபிவிருத்தி பணிகளுக்கான வாய்ப்பை மட்டும் இந்த குழுவிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இன்னும் சில செய்திகள் வெளியாகி இருந்தாலும் இதுதான் மக்களுக்கு மத்தியில் போய் சேர வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பதனால இதையே இன்றைய அப்டேட் செய்தியாக நம்ம தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் பாய்ஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.